இந்த மாதிரி ஒரு சோகமான ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு டீச்சர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கிளாஸில் 2 சப்ஜெக்ட் எடுக்கிறாரு. அந்த கிளாஸுக்கு ஒரு பிள்ளை ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வருது, இன்னொரு சப்ஜெக்ட் வர மாட்டேங்குது. இவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏமா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வரீங்க, இன்னொரு சப்ஜெக்ட் வர மாட்டேங்கிறேன். அதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு, இல்லை சார் எங்கள் அம்மா மாசமாக இருக்காங்க, நான் தான் எங்கள் அம்மா பார்த்துக்கணும்னு சொன்னிச்சு. அப்புறம் சாரோ, சரிம்மா அப்போ நீ ஒரு கிளாஸுக்கு மட்டும் வா, இன்னொரு கிளாஸுக்கு வராத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். 2-3 நாள் கழிச்சு அந்த பிள்ளைய கிளாஸ்லேயே காணும், ஸ்கூல்லேயே காணும். மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல. இவரை நினச்சிக்கிட்டாரு, சரி அவங்க அம்மா மாசமா இருக்காங்களே, டெலிவரி போல, இந்த பிள்ளை தான் போய் பார்த்துக்குதோன்னு நினச்சிக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா வராரு, ரொம்ப சோகமா. இவருக்கு பயந்து போயிடுச்சு, டீச்சருக்கு ஏதோ பிரச்சனை போல. அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளை ஏரியா பைக்குள்ள ஊரை விட்டு ஓடிடுச்சா. ஸோ இந்த 3 நாள் இல்லை 3 மாசம் இந்த பிள்ளை டேட்டிங் போயிருக்கு, கிளாஸை கட் பண்ணி. அப்போ ஒரு நாள் பார்த்துட்டு ஊரை விட்டு ஓடிடுச்சு. இவருக்கு அந்த பிள்ளை ஊரை விட்டு ஓடலாம் பிரச்சனை இல்லை. ஆனா 40 வயசு அம்மா பிரெக்னன்ட் சொல்லி விளையாமாத்துச்சுல, இவரால ஏத்துக்கவே முடியல. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. மனச மலை உழைச்சிருக்க ஆளாகி இந்த மேட்டரை எடுத்துட்டு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணிட்டாரு. டீச்சரை ஏமாத்தல, அதுக்கு இந்த அளவுக்கு ஏமாத்தக்கூடாது.